ஹாய் ரீனு. நான் உங்களோட 21 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லி ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை எனக்கு ரெஃபர் பண்ணது வந்து நீங்கள் முன்னாடி ஒரு கிட் செஷனுக்கு வந்து கண்டக்ட் பண்ணதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கிட்டோட பேரண்ட் தான் உங்களை ரெஃபர் பண்ணாங்க. நான் அவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அட்டன் பண்ணேன். ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆல்ரெடி கிளாஸஸ் அட்டன் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. இதுதான் முதல் டைம். அவங்க சொன்னதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ட்ராமா எல்லாமே இருக்குது. பாஸ்ட் லைஃப் ஹர்ட் இது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஓகே, இப்போ என்னோட தேடுதல் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் ஆஃப் கிளாஸஸில் வந்து பெரிய அளவு எனக்குள்ள அது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. ஏன்னா அந்த கிளாஸஸ் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லவே நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே கிளியர் ஆயிரும் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 2 to 3 டேஸ் கொஞ்சம் போனதுக்கப்புறமா ஸ்லோலி எனக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் வர ஆரம்பிச்சிது. நான் நிறைய ஸ்ட்ரெஸ் ட்ராமாவில் இருந்தேன். எல்லாமே இருக்குது, ஒரு ப்ரிவிலேஜான லைஃப்பில் இருக்கிறேன். பட் அதை எப்படி ஹாப்பியாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது, என்ன நான் எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. லைஃப்பில் ஏதோ ஒரு எம்டினஸ், லைக் அந்த பாஸ்ட் லைஃப் ஹர்ட்னாலையும் சிலர் பண்ண துரோகங்களை மன்னிக்க முடியாமலும், ஈவன் அவங்கள பனிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற மீனிங்கில் என்ன நானே பனிஷ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இதனால் வந்து என்னோடய பாஸ்ட் லைஃப் எப்போவுமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சு போனது. பட் ஸ்டில் அதை இப்போ வரைக்கும் கொண்டு வந்து என்னோடய ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்துட்டு நான் ஒரு ஹாப்பியாக இல்லை. நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டையும் நான் ஹாப்பியாக வச்சுக்கல. லைக் என்னோடய குழந்தைங்க, என் வீட்டில் இருக்கிற என்னோட ஹஸ்பண்ட், இந்த மாதிரி இவங்க கிட்டலாம் வந்துட்டு எப்படி ஆகுதுன்னா, என்னோட அந்த பாஸ்ட் லைஃப் ஹர்ட்னால வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப்குள்ளே இருக்க முடியல. என்னோட என்விரான்மெண்ட்டையுமே நான் ஒரு சேடாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஃபர்கிவ்னஸ்ங்கிறது ஏன், எதுக்காக நம்ம ஃபர்கிவ் பண்ணணும், யாருக்காக ஃபர்கிவ் பண்ணணும், அது எப்படி அந்த ஃபர்கிவ்னஸை எப்படி நம்ம பண்ணுறது, அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து நம்ம சொல்லிக்கலாம் ஃபர்கிவ் பண்ணணும், பட் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது எல்லாமே உங்களோட கிளாஸஸ் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஃபர்கிவ் பண்ணதுக்கு அப்புறமாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்லி எனக்கு வந்துட்டு மைண்டில் நிறைய இந்த பாஸ்ட் லைஃப் ஹர்ட் வந்து எனக்கு கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் திணறுவேன். லைக் பாஸ்ட் லைஃப்பில் மட்டும் இல்லை, இப்போ ப்ரெசண்ட்டாகவுமே பார்த்தா ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பவுண்ட்ரி செட் பண்ண தெரியல எனக்கு. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் நிறைய வந்து ஓவர் அவைலபிளாக இருக்கிறது எல்லாருக்கும். ஸோ இதனால் நிறைய ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகிறது. அந்த பாஸ்ட் லைஃப் ஹர்ட்டை தாண்டியுமே அகெயின் 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 அண்ட் அகெயின் புது புது பர்சன் கிட்ட வந்து புது புது ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வாங்கிட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்கள கடந்து வர்றது, எப்படி அந்த பர்சன் கிட்ட நம்ம ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது இனி இப்போ மட்டும் இல்லை, இனி எனக்கு ஃப்யூச்சர் லைஃப்லேயும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலி நம்ம எல்லாருக்குமே ஓகே, மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறோம், அது நம்ம லைஃப்பில் நிறைய இம்பாக்ட் இருக்கும்னு தெரியும். பட் அதோட கரெக்டான ரீசன் தெரியாததுனால நம்ம என்ன நினச்சிப்போனா, ஓகே எனக்கு கொஞ்சம் நேரம் தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இனிஷியல் டேஸில் வந்து நான் வந்து முன்னாடி ஒர்க்கிங்லலாம் இருந்துட்டு இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக மாறினதுனால, நான் அப்போது ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறதுனா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலையை முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஒரு கம்பேனியன் மாதிரி, லைக் என்னோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணது இந்த மொபைல். பட் ஓவர் டைம் எனக்கு அது புரியாமலேயே அந்த மொபைல்னால தான் நான் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கேன், அந்த மொபைல்னால தான் நான் அந்த இன்னும் என்னோட ப்ரெசன்ட் லைஃப்பில் இன்னுமே நிறைய விஷயங்களில் இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் அதை எப்படி கரெக்டாக அது கரெக்டான ரீசன் எனக்கு புரியல. எதனால அது நம்மளை இம்பேக்ட் பண்ணுது, எதனால நம்ம இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து நிறைய இஷ்யூஸில் மாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியாமல் இருந்தது. ஸோ அது வந்து உங்களோட கிளாஸில் நீங்கள் ஏன் நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ, நான் ஆட்டோமேட்டிக்காக அன்னையிலேருந்தே நான் மொபைல் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டேன். இது அதுக்கப்புறம் வந்து அசார்ட்டிவ்னஸ், எப்படி நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஆங்கர் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே உங்களோட கிளாஸில் கற்றுக்கிட்டேன். ஃபைனலாக அந்த கிளாஸோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு வந்துட்டு நான் 2 விதமாக சொல்லுவேன். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நான் 2 விதமாகவே நான் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஃபிசிக்கலாக என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் கூட இருக்கிறவங்க வந்து என்னை பார்த்து சொல்கிறாங்க நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு. அது ஏன்னா நம்மளோட இப்போவுமே இன்னர் ஹாப்பினஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து ஆக்டிவ் ஆயிரும் இல்லையா. ஸோ அது வந்துருச்சு எனக்கு. அதே மாதிரி என்னோடய ஃபேஸில் வந்து முன்னாடி எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷனோ இல்லை ஏதோ ஒரு தாட்ஸ் நான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அப்போ என்னை பார்த்தாலே புரியிற மாதிரி நான் நடந்திருக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுக்குலாம் புரியுது வந்து நான் என்னோடய ஃபேஸ்லவே ஒரு க்ளோ இருக்குது, ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈவன் வீட்டில் இருக்கவங்களாகட்டும், வெளியில் நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க கூட என்கிட்ட சொல்கிற அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் என்கிட்ட வந்திருக்கு. அதே மாதிரி இது இப்போ இந்த 21 டேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து
இந்த கிளாஸஸ் மட்டும் இல்லை, இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே எனக்கு த்ரூ அவுட் த லைஃப் கொண்டு போகிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. செல்ஃப் கேர்ல இருந்து, நெகட்டிவ் தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுல இருந்து, அசார்ட்டிவ்னஸ், ஃபர்கிவ்னஸ், அக்செப்டன்ஸ், இப்படி எல்லாம் டிட்டாச்ட் அப்சர்வராக இருந்து நம்ம பார்க்குறது, எல்லா ஒரு சூழ்நிலைகளையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுத்தது. இந்த லைஃப் லாங் என் கூடவே இனி அதை வந்து ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஹோப் இருக்குது. அதே மாதிரி என்ன மட்டும் இல்லை, இப்போ நான் வந்துட்டு உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி எனக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சது மாதிரி, என்ன மட்டும் இல்லை, என்ன சார்ந்தவங்களுக்கும், என்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, என்ன சார்ந்தவங்களுக்கும், என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னால் கூட அதை எப்படி அவங்க வந்து ஒரு எப்படி கரெக்டான விதமாக அதை ஹேண்டில் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து அவங்களையும் என்னை கரெக்டாக கொண்டு வரதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து உங்கள் கிளாஸ் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்னையும் ஹாப்பியாக வச்சுக்க எனக்கு இனிமேல் தெரியும். என் கூட இருக்கிறவங்க அண்ட் யாராவது ஒரு இஷ்யூ ஒரு ப்ராப்ளம் சொல்லி வந்தால் கூட அவங்கள அவங்களோட லைஃப்பில் எப்படி அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத கூட எனக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு உங்களோட கிளாஸ் எனக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு கிட்ஸ் செஷன் போட்டிங்கன்னா, இல்லை இதோட அட்வான்ஸ் கிளாஸ் போட்டிங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னும் என்னோட குழந்தைங்களுக்காகவும் ப்ளஸ் எனக்காகவும் நான் அட்வான்ஸ் கிளாஸஸ் போடும்போது நான் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன். தேங்க்யூ ரீனு, தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நீங்கள் பர்சனலாக பேசுனது கூட நம்ம குரூப் கவுன்சிலிங் மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணாலும் பர்சனலாக என்கிட்ட பேசுகிற விஷயங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் அந்த குரூப் கவுன்சிலிங்கில் வந்து எனக்கான நிறைய பிளேசஸில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்காக பர்டிகுலராக நீங்கள் எனக்காக மட்டுமே சொன்ன மாதிரியும் இருந்தது. ஸோ அதில் என்ன சொல்கிறேன்னா, குரூப் கவுன்சிலிங்காகவே இருந்தாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான கிளாஸாகவும் அது இருக்குது கண்டிப்பாக. அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளாஸில் இருந்து எல்லாருக்குமே இது இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் போடும்போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ரீனு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.